Hello everyone. So today we look into articles. And the. இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம and an பார்க்கலாம். And an கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஓகே, there is just one single difference. அது என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ AEIOU vowelsனு நம்ம சொல்லுவோம். BCDFG எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் நம்ம கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் இந்த லெட்டர்ஸ் இல்லாமல் மித்த எல்லா லெட்டர்ஸையும் நம்ம கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஆன் போட்டுருவோம், அண்ட் இந்த லெட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு முன்னாடி நம்ம ஏ போட்டுருவோம். ஸோ திஸ் வாஸ் தி நார்மல் ப்ராக்டிஸ். பட் த கரெக்ட் வே எப்படி பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட்ஸ், இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் வவல்ஸ், அண்ட் இந்த வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஆன் போடணும். சிமிலர்லி இந்த கான்சனன்ட் சவுண்ட், அந்த சவுண்டுக்கு முன்னாடி தான் நம்ம போடணும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஆப்பிள் ஆ, ஸோ இந்த ஆ சவுண்ட் வருது விச் இஸ் அ வவல் சவுண்ட், ஸோ ஆன் போடுறோம். அண்ட் அம்ப்ரெல்லா ஸோ அங்கே ஏ சவுண்ட் வருது விச் இஸ் அ வவல் சவுண்ட், அதனால தான் ஆன் போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் வருது, கரெக்ட். அப்போ நம்ம யோசிப்போம் அது கான்சனன்ட் தானே, இங்கே ஏ தானே போடணும். நோ, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஆர், ஸோ அங்கே ஆ சவுண்ட் வருது, அதனால தான் நம்ம இங்கே ஆன் போடுறோம். த நெக்ஸ்ட் இஸ் an honest boy. சிமிலர்லி இங்கே சொன்ன மாதிரி ஹெச் வந்து இந்த வேர்டுக்கு சைலண்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம இந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆனஸ்ட், ஓ சவுண்ட் வருது விச் இஸ் அ வவல் சவுண்ட், அதனால நம்ம இங்கே ஆன் போடுறோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆன் எங்கெல்லாம் போடலாம், அண்ட் இந்த ஆர் அண்ட் ஆனஸ்ட் வந்து அதில் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏ பார்க்கலாம். ஏ எங்கெல்லாம் போடுவோம், நம்ம கான்சனன்ட் சவுண்டு, கரெக்ட். ஸோ பாய் அங்கே பி சவுண்ட் வருது, ஸோ அதனால நம்ம அங்கே ஏ போடுறோம். அ கேட் சி சவுண்ட், கே சவுண்ட் வருது அங்கே கேட்டுக்கு, ஸோ அங்கே நம்ம ஏ போடுவோம். இதுக்கு நம்ம பார்த்த மாதிரியே இங்கே யூ அண்ட் இ வருதே, நம்ம வந்து வவல் சவுண்ட் போட்டுக்கலாம், வவல் லெட்டர்ஸ் போட்டுக்கலாம், ஆன் இருக்குது போட்டுக்கலாம்னு நினைப்போம். பட் இதோட ப்ரொனன்சியேஷன் எப்படின்னா, இதோட சவுண்ட் எப்படி வரும்னா ஒய் சவுண்ட் தான் வரும். யூனிவர்சிட்டி இஸ் தி ப்ரொனன்சியேஷன், அண்ட் அதோட ஸ்டார்டிங் சவுண்ட் வந்து ஒய். Similarly, European is the pronunciation, but the starting sound வந்து Y வருது. Y which is a consonant. So consonant நால நம்ம இங்க ரெண்டு இடத்துல A போடுவோம். Okay. So these are the examples of an and A. Okay. இதுதான் ஒரே ஒரு difference an and A க்கு. மித்தது நம்ம an and A எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். Okay. So an and A பார்த்தீங்கன்னா singular reference. ஒரு விஷயம், ஒரு பொருள், ஒரு ஆளை பற்றி பேசுறதுக்கு, இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் இருக்குது, எல்லாமே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது அது சிங்குலர், அந்த மாதிரி பேசும்போது தான் நம்ம an and A வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் யூஸ்ட் வித் கான்சனன்ட்ஸ் அது நம்ம பார்த்தோம். இது வந்து யூஸ்ட் வித் vowels அது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டாக் சம்திங் இன் ஜென்ரல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இப்போது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், இப்போ தான் அதை பற்றி நம்ம பேசுகிறோம், இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி பேசுகிறதுக்கு. நேற்றுக்கு நான் வந்து ஒரு பப்பியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன், ரோட்டில் வந்து நான் ஒரு பப்பியை பார்த்தேன், நாய்க்குட்டியை பார்த்தேன். எப்படி சொல்லலாம்னா ஐ saw a puppy, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே, ஸோ ஐ saw a puppy அப்படின்னு. ஸோ டாக்கிங் சம்திங் இன் ஜென்ரல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அது நம்ம பார்த்தாச்சு. அண்ட் அந்த சிங்குலர் ரெஃபரன்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு பென் இருக்குது, ஓகே, இல்லாட்டி என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ பென், இல்லாட்டி ஐ ஹாவ் an apple. ஓகே, ஸோ சிங்குலர் ரெஃபரன்ஸ் இஸ் ஓவர், used with consonants and used with vowels is over, and talking something in general for the first time is also over. So இதுதான் and an ஓட usage. Okay, so next நம்ம பார்க்க போகிறது third and the final article which is the. நம்ம the பார்க்கலாம். Okay, so the first point பாருங்க, specific about something. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறோம். இப்போது நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட, லெட்ஸ் கோ டு அ பார்க், நம்ம ஒரு பார்க்குக்கு போகலாம். ஸோ அங்கே ஒரு பார்க்குன்னு சொல்லியாச்சு இல்லையா, அப்போ நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். பட் லெட்ஸ் கோ டு த பார்க் நியர் ஆர் ஹாஸ்டல், நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகலாம். ஸோ அங்கே நான் அந்த பார்க்கை ஸ்பெசிஃபை பண்ணுறேன், ஸோ அப்போ நம்ம அங்கே த யூஸ் பண்ணணும். லெட்ஸ் கோ டு த பார்க். ஓகே, ஸோ தேட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அபவுட் த. செகண்ட் பாருங்க, ரிப்பீட்டிங் அபவுட் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி ஸ்போக்கன். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருக்கோம், அதை பற்றி நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது த யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். லைக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, லைக் ஐ saw a puppy yesterday, அப்போ நம்ம யூஸ் பண்ணணும்.
இப்போ அந்த பப்பியை பற்றியே நான் அடுத்த சென்டென்ஸில் ரிப்பீட் பண்ணுறேன். அந்த டைமில் நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். ஸோ ஐ saw a puppy yesterday. The puppy was so cute. அந்த பப்பி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது நம்ம த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம், யூனிவர்சல் திங்ஸ். ஸோ யூனிவர்சல் திங்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம வரலாம். ஸோ தீஸ் 4 எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். த சன் யூனிவர்சலான திங், த மூன் யூனிவர்சலான திங். அதே மாதிரி த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அது ஒரு யூனிவர்சலான ஃபேக்ட். ஓகே, இட் கேனாட் பி சேஞ்ச், மாறாது இல்லையா. த சன் வில் ஆல்வேஸ் ரைஸ் இன் த ஈஸ்ட். ஸோ த ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த், த சவுத், இந்த மாதிரி யூனிவர்சலான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம த தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஹோட்டல்ஸோட பேர். இப்போ நான் சொல்கிறேன் ஐ வென்ட் டு த தாஜ் ஹோட்டல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐ வென்ட் டு அ தாஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், த தாஜ். ஓகே, ஐ ஸ்டே அட் த ஹில்டன் ஹோட்டல். நான் வந்து த ஹில்டன் ஹோட்டலில் தான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஸ்டே அட் த ஹில்டன் ஹோட்டல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ரிவர்ஸ். த கேஞ்சஸ் ரிவர் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். த நர்மதா, நர்மதா, கேஞ்சஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த கேஞ்சஸ் நர்மதாலாம் வேர்ல்ட்லே ஒரு ரிவர் தான் இருக்குது அந்த மாதிரி பேரில். ஸோ அங்கே நம்ம த யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் சீஸ். த அரேபியன் சி, த பே ஆஃப் பெங்கால். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள். யூனிவர்சலி ஒரு சி தான் இருக்குது இந்த பேரில். ஸோ அப்போ நம்ம த யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஓஷன்ஸ். த பெசிபிக் ஓஷன், த அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம த தான் யூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி எல்லாமே, எல்லா ஓஷன்ஸ், எல்லா சீஸ், எல்லா ரிவர்ஸ், டெசர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. தார் டெசர்ட், த தார் டெசர்ட், த சஹாரா டெசர்ட், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். சஹாரா, தார்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த. ஸோ நம்ம 3 ஆர்டிகல்ஸும் பார்த்தாச்சு, அண்ட் த. இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி அண்ட் போடுறது பார்த்தோம். இது இப்படி சென்டென்ஸில் நம்ம எப்படி போடுறதுன்னு we look into it. So we'll frame certain simple sentences. Okay, so the first one is I have an apple. என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒரு ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்லும்போது சிங்குலர் ரெஃபரன்ஸ் வரும்போது நம்ம இல்லாட்டி அண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்பிளோட ஸ்டார்டிங் என்ன, ஆ, வவல் சவுண்ட். ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், அண்ட். ஸோ ஆப்பிளோட ஸ்டார்டிங் வவல் சவுண்ட்னால நம்ம அண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் an ஆப்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ பாட் an umbrella. அவள் வந்து ஒரு கொடையை கொண்டு வந்தா. ஸோ அம்ப்ரெல்லா, ஆ சவுண்ட், வவல் சவுண்ட், அதனால இங்கே அண்ட் இருக்கு. தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த மூன் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, மூன் என்னது, யூனிவர்சலான ஒரு திங். ஸோ த தான் அங்கே வரும். மூன்னு சொல்ல மாட்டோம், த மூன். நம்ம ஏர்த்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மூன் தானே தெரியுது. ஸோ த மூன் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, ஃபோர்த் ஒன், லெட் us go to the beach. இது எதுக்கு கீழே வரும்னா ஸ்பெசிஃபிக் அபவுட் சம்திங். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, லெட்ஸ் கோ டு த பார்க். என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறேன்னு. சிமிலர்லி அதுதான் இங்கேயும், லெட் us go to the beach, which means பர்டிகுலராக அவங்க ஒரு பீச்சை சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பீச்சை சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஒரு பீச்சை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த பெசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே லார்ஜஸ்டான ஓஷன் வந்து பெசிபிக் ஓஷன்னு சொல்கிறாங்க. இங்கே த வருதுன்னா பெசிபிக் ஓஷன், அந்த பேரில் வேறு எந்த ஓஷனும் கிடையாது. இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஓஷன். ஸோ ஓஷன்ஸ் முன்னாடி நம்ம எப்போவுமே த தான் போடுவோம். சிக்ஸ்த் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ வில்லேஜ், த வில்லேஜ் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ரிவர். ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜில் வந்து ஒரு அழகான நதி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அண்ட் த. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, டாக் சம்திங் இன் ஜென்ரல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர் இஸ் அ வில்லேஜ். இந்த வில்லேஜை பற்றி நம்ம திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ த வில்லேஜ் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ரிவர். ஓகே, அந்த வில்லேஜில் ஒரு அழகான நதி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் and the both two of the articles. Okay, last example பார்க்கலாம். Can you please get me the book on the table? That is, எனக்கு அந்த புக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா, அந்த டேபிள் மேலே இருக்கிற புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் த புக். ஏதாவது ஒரு புக் எடுத்து கொடுக்க சொல்லலை, பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணுறேன் த புக் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் அபவுட் சம்திங் வரனால நம்ம த யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ these are the few examples for A and the articles. ஸோ இப்போ நம்ம எங்கெல்லாம் போடலான்னு பார்த்தோம், எங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஓகே, காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ
this is one common mistake நிறைய பேர் பண்ணுவாங்க. cards plural வருது. ஓகே, ஒரு கார்டுக்கு மேலே இருக்கு. ஸோ அங்கே போடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், நாலே சிங்குலர் ரெஃபரன்ஸ் தான், இல்லாட்டி ஆன்னாலும் சிங்குலர் ரெஃபரன்ஸ் தான். ஸோ கார்டுன்னு தான் சொல்லுவோமே தவிர கார்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஐ ஹாவ் கார், ஷீ ஹேஸ் 2 cars, இல்லாட்டி ஷீ ஹேஸ் மெனி கார்ஸ், அப்படி தான் சொல்லுவோம். மெனி இல்லாட்டி 2 அங்கே வராது. னா ஒரு பொருள், அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சிமிலர்லி அண்ட் ஆப்பிள்ஸ், என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த ஆன் யூஸ் பண்ணுவோம். ஏன் இங்கே ஆன் வருது, வவல்னால. ஆன் ஆப்பிள்ஸ்னு சொல்லக்கூடாது. ஓகே, த லாஸ்ட் ஒன், இது நல்ல காமனாக பண்ணுற மிஸ்டேக் தான். ஐ ஹாவ் அ 1 ஃபேமிலி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். ஸோ அண்ட் ஒன்னுக்கு சேம் மீனிங் தான், சிங்குலராக தானே இருக்குது, சிங்குலர் ரெஃபரன்ஸ். ஒன்னுனாலும் ஒன்று, ஏர்னாலும் ஒன்று தான். ஸோ ஐ ஹாவ் அ ஃபேமிலின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஐ ஹாவ் 1 ஃபேமிலின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ 1 ஃபேமிலின்னு சொல்லக்கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்கும், தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ and 1 mean the same. Either use a family or 1 family. So this is all about the articles. Thank you.